விளையாட்டு பிரியர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஐபிஎல்லின் இன்னும் ஒரு போட்டி கொல்கத்தா வெற்றி பெற்றிருக்கிறது. கொல்கத்தா அணியை பொறுத்தவரையில் கொல்கத்தா அணியை அதிகமானவர்கள் விமர்சித்தார்கள். ஆனால் இப்போது கொல்கத்தா பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்வதற்கான வாய்ப்புடைய 4வது அணியாக தன்னை நிலைநிறுத்தி இருக்கிறது என்பது சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு விஷயம். இப்போது இந்த போட்டியை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் முன்னாள் சாம்பியன்கள் மும்பை இந்தியன்ஸுக்கு எதிராக கொல்கத்தா அணி மிகச் சிறப்பான வெற்றியை 7 பந்துகள் மீதமிருக்க 4 விக்கெட்டுகளால் வென்றிருக்கிறது. மும்பை 147 ஓட்டங்களை மட்டும்தான் பெற்றது என்பதும் சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு விஷயம். மும்பை அணி இந்த போட்டியை பொறுத்தவரையில் ஐபிஎல்லினுடைய 65வது ஆட்டம் ஈடன் கார்டன் மைதானத்திலே இடம்பெற்றது. இன்னும் 5 ஆட்டங்கள் இருக்கின்றன. இந்த 5 ஆட்டங்களும் விறுவிறுப்புக்கு பஞ்சம் இல்லாத ஆட்டங்களாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது. ஏனென்றால் பிளே ஆஃபுக்கான 2 அணிகள் ஆர்சிபி மற்றும் குஜராத் டைட்டன்ஸ், அதே போன்று 3வது அணியும் தேர்வாகி இருக்கிறது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். 3 அணிகள் தேர்வாகி இருக்கின்றன. இப்போது 4வது இடத்தை பிடிப்பதற்கான போட்டி இருக்கிறது. 2 அணிகள் ஐபிஎல்லிலிருந்து வெளியேற்றப்பட்டு விட்டன. லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ், மும்பை இந்தியன்ஸ் ஆகிய அணிகள் வெளியேற்றப்பட்டு விட்டன. பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆக 10 அணிகள் விளையாடி வருகின்ற தொடரிலே 3 அணிகள் பிளே ஆஃபை உறுதிப்படுத்திவிட்டன. 2 அணிகள் பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்வதற்கான தகுதியை இழந்து விட்டன. இப்போது மீதமான ஒரே ஒரு இடம் இருக்கிறது. அதற்கு அணிகள் 5 அணிகள் போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றன என்பதும் சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அந்த 5 அணிகளுக்குள்ளே மிக முக்கியமான அணியாக கொல்கத்தா இருக்கிறது, ராஜஸ்தான் ராயல்ஸ் இருக்கிறது, சென்னை சூப்பர் கிங்ஸும் இந்த போட்டி பட்டியலிலே இருக்கிறது என்பதும் கவனிக்கத்தக்கதாக இருக்கிறது. கொல்கத்தா நைட் ரைடர்ஸினுடைய இந்த கம்பேக் என்பது ஒரு அபரிவிதமான ஒரு கம்பேக்காகத்தான் இருக்கிறது. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை பொறுத்தவரையில் பஞ்சாப் அணி 13 புள்ளிகளை பெற்றிருந்த போது கொல்கத்தா அணி எதுவிதமான புள்ளிகளையும் பெறாத அணியாக இருந்தது. இப்போது கொல்கத்தா அணி 13 புள்ளிகளை பெற்றிருக்கிறது. ஆனால் பஞ்சாப் அணி அதற்கு பின்னர் எதுவிதமான ஆட்டங்களையும் பஞ்சாப் வென்றிருக்கவில்லை என்பதும் சுட்டிக்காட்டக்கூடியது. முதல் 5 ஆட்டங்கள் இடம்பெற்றிருந்த நிலையில் பஞ்சாப் அணி 5 ஆட்டங்களிலே 9 புள்ளிகளை பெற்றிருந்தது. கொல்கத்தா 6 ஆட்டங்களிலே 5 தோல்விகளோடு ஒரே ஒரு புள்ளியை மட்டும் பெற்றிருந்தது. இது முதல் பாதி ஆட்டங்கள். இப்போது 2வது பாதி ஆட்டம் ஆரம்பித்ததிலிருந்து கொல்கத்தா வெற்றிக்கு மேல் வெற்றி என்று சொல்லி வந்து 13 போட்டிகளில் 6 வெற்றிகள் 6 தோல்விகளோடு 13 புள்ளிகளை பெற்றிருக்கிறது என்பதும் சுட்டி சொல்லக்கூடிய விஷயம். இப்போது ராஜஸ்தான் ராயல்ஸ், பஞ்சாப் கிங்ஸ் அணி, கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், சென்னை, டெல்லி இந்த அணிகளுக்கு இடையிலே தான் அந்த இறுதி 4வது இடத்தை பிடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த 5 அணிகளுக்கும் தலா ஒவ்வொரு போட்டிகள் இருக்கின்றன. இதிலே புள்ளிப்பட்டியலிலே ஒரு புள்ளி அதிகமாக பெற்ற அணியாக இப்போதைய நிலையில் நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் பஞ்சாப், ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 14 புள்ளிகளை பெற்றிருக்கிறது. பஞ்சாப் கிங்ஸ் அணி 13 புள்ளிகளை பெற்றிருக்கிறது. கொல்கத்தா 13 புள்ளிகள், சென்னையும் டெல்லியும் 12 புள்ளிகளை பெற்றிருக்கின்றன என்பதும் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆகவே ஐபிஎல் என்பது மிக விறுவிறுப்பான ஒரு ஆட்டமாக இப்போதைய நிலையில் நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதும் சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு விஷயம். பார்த்திருப்போம் என்ன நடக்கும் என்று சொல்லி. மிதமான ஆட்டங்களை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் மே மாதம் 21ஆம் தேதி குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி இருக்கிறது. இதில் குஜராத் டைட்டன்ஸ் அணி வெற்றி பெறுமாக இருந்தால் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இவர்கள் தொடரிலிருந்து வெளியேற்றப்படுவதற்குரிய வாய்ப்புகள், அதாவது பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இல்லாது போகும் என்பதும் கவனிக்கத்தக்கது. மறுபுறத்தில் சென்னை வெற்றி பெறுமாக இருந்தால் சென்னைக்கு 14 புள்ளிகள் வந்துவிடும். ஆகவே பிளே ஆஃப் உறுதி என்று சொல்ல முடியாது. மற்ற அணிகளினுடைய தயவுக்காக காத்திருக்க வேண்டும். சன்ரைசர்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிகளுக்கு இடையிலான போட்டி மே மாதம் 22ஆம் தேதி இருக்கிறது. இதிலே எந்த அணி வெற்றி பெற்றாலும் யாருக்கும் பாதிப்பில்லை. ஆனால் இவர்கள் குவாலிஃபயர் 1 விளையாடுவதற்குரிய தகுதியை பெறுவதற்கான ஒரு போட்டியாகத்தான் இருக்குமே தவிர மற்றபடி எதுவிதமான பாதிப்புகளும் இல்லை. மே மாதம் 23ஆம் தேதியை பொறுத்தவரையில் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி இருக்கிறது. லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டியிலே இவர்கள் வெற்றி பெறுவார்களாக இருந்தால், பஞ்சாப் கிங்ஸ் வெற்றி பெறுவார்களாக இருந்தால் 15 புள்ளிகள் பெறுவதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் மும்பை அணிகளுக்கு இடையிலான போட்டியை பொறுத்தவரையில் ராஜஸ்தான் மற்றும் மும்பை அணிகளுக்கு இடையிலான போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் வெற்றி பெறுமாக இருந்தால் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு 16 புள்ளிகள் வந்துவிடும். பஞ்சாப் தங்களுக்கு இருக்கின்ற அடுத்த போட்டியில் வென்றாலும் கூட
15 புள்ளிகள் தான் வரும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆக அதிகப்படியான வாய்ப்புகள் இந்த ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு இருக்கிறது என்பது ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். காத்திருக்கலாம் என்ன நடக்கும் என்று சொல்லி. ஒரு விறுவிறுப்பான ஒரு போட்டியாகத்தான் இந்த போட்டிகள் இருக்க போகின்றன என்பதும் கவனிக்கத்தக்கது. ராஜஸ்தான் ராயல்ஸ் தங்களுக்கு இருக்கின்ற இறுதி ஆட்டத்தை அவர்கள் வெற்றி பெறுவார்களாக இருந்தால் எது விதமான கேள்விகளும் அற்று ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் 4வது இடத்தை பிடிக்கும் என்பதும் பிளே ஆஃபுக்கான 4வது இடத்தை உறுதி செய்யும் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. ஸ்கோர் விவரங்களை பார்த்துவிட்டு வருமாக இருந்தால் மும்பை இந்தியன்ஸை பொறுத்தவரையில் 147 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். மும்பை இந்தியன்ஸ் உங்களுக்கு தெரியும் IPL ஏலத்திலே அதிகமான வீரர்களை தக்க வைத்திருந்த அணி. மிக குறைவான ஒரு தொகையோடு IPL இந்த மினி ஆக்ஷனுக்கு வந்திருந்த ஒரு அணி மும்பை இந்தியன்ஸ் அணி. அந்த அளவிற்கு தங்கள் வீரர்கள் மீது மும்பை நம்பியது என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. அப்படி நம்பியும் மும்பை இப்படி தோற்று போகிறது என்பது கேள்வி. ரெக்கல்டன் 6 ஓட்டங்கள், ரோஹித் சர்மா 15 ஓட்டங்கள், நமன்தீர் 0, சூரியகுமார் ஜாதவ் கடைசி 20 ஆட்டங்களிலே IPL ஆட்டங்களிலே ஒரே ஒரு அரைச்சதத்தை தான் அடித்திருக்கிறார், 15 ஓட்டங்கள். திலக் வர்மா 20 ஓட்டங்கள், அதுவும் 32 பந்துகளில். ஹார்திக் பாண்டியா 27 பந்துகளில் 26 ஓட்டங்கள். இறுதி 3 ஆட்டங்களிலே மும்பைக்கு 3 கேப்டன்ஸ் விளையாடி இருக்கிறார்கள். சூரியகுமார் ஜாதவ், பும்ரா, ஹார்திக் பாண்டியா என்று சொல்லி கேப்டன்ஸ் இருக்கிறார்கள். கோர்பின் போஸ் 18 பந்துகளில் 32. இவருடைய துடுப்பாட்டம் தான் ஓரளவிற்கு கௌரவமான 147 பெறக்கூடியதாக இருந்தது. சப்ரப் துபே 34 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகள். கேமரூன் கிரீன் 29க்கு 2. கார்த்திக் தியாகி 37க்கு 2. சுனில் நரயன் 13 ஓட்டங்கள், 4 ஓவர்கள் 13 ஓட்டங்களுக்கு 1. வருண் சக்கரவர்த்தி 4 ஓவர்கள் 28 ஓட்டங்கள், விக்கெட் இல்லை. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 10க்கு துடுப்படுத்தாடியது. அஜிங்கியா ரஹானே 21. ஃபின் அலன் 8 ஓட்டங்கள். மனிஷ் பாண்டே அவருக்கு கிடைத்த வாய்ப்பை அருமையாக பயன்படுத்தி இருக்கிறார். 19 சீசன்களாக IPL விளையாடி வருகின்ற வீரர்களும் இவரும் ஒருவர். ரோஹித் சர்மா, விராட் கோலி, மகேந்திர சிங் தோனி மற்றையவர் இந்த மனிஷ் பாண்டே. முன்னைய 3 வீரர்களும் நட்சத்திர அந்தஸ்தோடு ஜொலிக்கிறார்கள். ஆனால் மனிஷ் பாண்டே இந்திய கிரிக்கெட்டிலும் சரி IPL சரி அவ்வளவு பெரிய நட்சத்திர அந்தஸ்தை பெறவில்லை. ஆனால் 19 சீசன்களும் ஏதோ ஒரு அணியில் மனிஷ் பாண்டே இடம் பிடித்திருக்கிறார், ஒரு போட்டியிலாவது விளையாடி இருக்கிறார் என்பதும் சிறப்பித்து சொல்லக்கூடிய விஷயம். 33 பந்துகளில் 45 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார். ரோமான் பவல் 30 பந்துகளிலே 40 ஓட்டங்கள். ரிங்கு சிங் ஆட்டமிழக்காது 9. அதே போன்று தாகியா 11 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். அனுகுல் ரோய் ஆல்ரவுண்டர் 4 ஓட்டங்கள். 6 விக்கெட்டுகளை இழந்து இந்த போட்டியிலே 148 ஓட்டங்களை பெற்று கொல்கத்தா வெற்றி பெற்றது. 7 பந்துகள் மீதம் இருக்க இந்த போட்டியிலே வெற்றி பெற்றிருக்கிறமை கவனிக்கத்தக்கது. கோர்பின் போஸுக்கு 3, தீபக் சகார், ஜஸ்பிரீத் பும்ரா, கசன்த்வார் ஆகியோருக்கு ஒவ்வொரு விக்கெட்டுகள் கிடைத்தன. ஜஸ்பிரீத் பும்ரா 26 ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட் கிடைத்திருக்கிறது. பும்ராவினுடைய அவுட் ஆஃப் ஃபோம் என்பதையும் விட விக்கெட்டுகளை கைப்பற்ற முடியாது தடுமாறுகின்றவையும் இந்த மும்பையினுடைய தோல்விகளுக்கு பிரதானமான காரணம் என்று சொல்லலாம். நான் தில்லையம்பலம் தரணிதரன். இன்னும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.